Hello my dear friends, welcome to Mohitha Arts and Knowledge. இந்த வீடியோவில் ஹோம்மேடாக மோட் போட்ச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோட் போட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே நான் வீடியோவோட சென்டரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலோ இல்லை கண்டெய்னரோ எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் க்ளூவில் உங்களுக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிகால் தான் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ண போகிறேன், அதனால் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் கம்மியாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் வாட்டர் இதில் ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு க்ளூ ஆட் பண்ணுறீங்களோ அதை விட ஹாஃபாக இருக்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் க்ளூ ஆட் பண்ணதுனால 1 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஷேக் பண்ணானே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மூட் போட்ச் ரெடி ஆகிடுச்சு. இது டெஸ்டிங் டைம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக நான் ஒரு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ட்ராயிங்கும் எடுத்து வச்சுருக்கேன், கூடவே பெயிண்டிங் ப்ரஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ளாட்டாக இருக்கிற நல்லா திக்கான ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த ப்ரஷ் வேணால் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, கலர் பென்சிலில் பண்ண ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா பென்சில் ட்ராயிங்லாம் பண்ணுவீங்கள்ல சார்கோல் பென்சிலால், அந்த மாதிரி ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாவது பெயிண்டிங் பண்ணியிருந்தாலும் சரி, எதுக்கு வேணால் இந்த மோட் போட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ராயிங்கையோ இல்லைனா பெயிண்டிங்கையோ நீங்கள் முடித்த பிறகு அது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. ட்ராயிங்க்கு ட்ரை ஆகிறதுக்கு டைம் தேவையில்லை, பெயிண்டிங்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோட் போட்சை நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்க இல்லைனா பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்க பேப்பருக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காமல் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அதே போல் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மோட் போட்ச் இதை மாதிரி லிக்விடாலாம் இருக்காது, ஒரு மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மோட் போட்சை இது மாதிரி பெயிண்டிங் மேலேயோ இல்லை ட்ராயிங் மேலேயோ அப்ளை பண்ணோன்னா நமக்கு 3 யூஸ் இருக்குது. ஒவ்வொரு யூஸாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா செம ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம், அது நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்குனாலே நமக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராஃபிட். அப்புறம் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பெயிண்டிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் வாட்டர் கொஞ்சமாக பட்டுருது. அந்த வாட்டர் பட்டோடனே அப்படியே அந்த பெயிண்ட்டே ஒரு மாதிரி அப்படியே கரைஞ்சி ஓடி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஒருவேளை நம்ம மோட் போட்ச் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வாட்டர் மோட் போட்சை மட்டும்தான் ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதனால் இந்த மோட் போட்ச் மட்டும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ வேணுமோ மறுபடியும் நம்ம இந்த மோட் போட்சை அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட பெயிண்டிங் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ தேர்ட் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ உங்கள் கையில் ஏதாவது ஒரு டஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அழுக்கு இருந்ததுன்னா அந்த அப்படியே அந்த பேப்பரில் ஒட்டிக்கோ, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். அப்புறம் நம்மளோட பென்சில் ட்ராயிங்கே ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மோட் போட்ச் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ தான் டஸ்ட் இருந்து நம்ம அந்த பேப்பரை கையில் வச்சுருந்தாலும் அந்த டஸ்ட்டு அந்த பேப்பரில் படாது, நம்மளோட ட்ராயிங்கும் ஸ்பாயில் ஆகாது. இதுதான் இதில் இருக்க யூசஸ். நம்ம கடையில் வாங்கின மோட் போட்ச் இப்படி தான் இருக்கும். அதே போல் நம்ம ஹோம்மேடாக செஞ்ச இந்த மோட் போட்ச் வாட்டர் ப்ரூஃபாலாம் இருக்காது, பட் ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.